பகுதின்றதுனால நான் எம்மிங் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ஓடு தையல் மாதிரி முதல்ல போட்டுக்கிறேன். நம்ம முன்பகுதி குழிவாக வெட்டின பகுதி, கையோட முன்பகுதிக்கு குழிவாக வெட்டியிருப்போம் இல்லையா, அது அடுத்தடுத்து வருமாறு நீங்கள் தைக்கும்போது தான் ஸ்லீவோட அந்த பகுதி வந்து நம்ம மாற்றாமல் தைக்க முடியும். அதுக்கப்புறமா பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டுக்கிறேன். தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டோம் இல்லையா, இப்போ அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நாச் பண்ணியிருக்க வரையிலும் நான் மடித்து தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறமா அந்த பகுதி அப்படியே 2ஆக மடிச்சுட்டு இப்போ சென்டர் டாட் மார்க் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த மடிப்பு பகுதியில் இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். டாட்டோட உயரம் வந்து ஒரு 3.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். இது அளவு ப்ளவுஸில் எனக்கு இருந்த அளவு. உங்கள் அளவு ப்ளவுஸில் என்னென்ன அளவு நீங்கள் மார்க் பண்ணீங்களோ அந்த அளவை நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து பிடிக்கணும். இப்போ நான் 2 பக்கமே டாட் பிடிச்சு முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு பகுதியிலையுமே நான் டாட் நல்லா மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு டாட்லையும் நான் வந்து ஊசி வச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுனால தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டாட் பாயிண்ட் வந்து 2 கப்லையுமே மாற்றாமல் தைக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சென்டர் டாட்டை வந்து இப்போ பிடிக்க போகிறேன். சென்டர் டாட்டை பிடிச்சிட்டு அந்த ஊசியை வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அளவுக்கு முதல்ல மெயின் டாட்டு, சென்டர் டாட்டு, அந்த மெயின் டாட்டை நான் முதல்ல பிடிச்சிக்கிறேன். ஒரு டாட்லையுமே நீங்கள் 2 தையல் போடும் பொழுது சீக்கிரம் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் நான் கீழே சென்டர் டாட்டில் முதல்ல 2 தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சென்டர் டாட்டு இப்போ பிடிக்கிறேன். இது எல்லாமே அளவு ப்ளவுஸ்லேருந்து எனக்கு நான் எடுத்த அளவு. உங்கள் அளவு ப்ளவுஸில் என்னென்ன அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டாட்டை வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ ஆம் ஹோல் டாட்டை நான் ஒரு இடத்துலையுமே நாச் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டாட் பிடிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு இடத்துலையுமே டாட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு பிடிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி 2 சைடு கப்லையுமே நான் வந்து டாட் இப்போ பிடிச்சிக்கிறேன். அடுத்து பட்டி தைக்க போகிறோம். பட்டியில் இப்போ நான் பேக் சைடு வந்து நாச் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டியிருக்கேன். இப்போ கைப்பகுதியில் எப்படி அடுத்தடுத்து நாச் வந்து முன்னாடி குடஞ்ச பகுதி எப்படி கைப்பகுதியை வந்து அடுத்தடுத்து வர்ற மாதிரி வச்சு தைச்சோமோ அதே மாதிரி இதில் முன் பக்கத்தை வந்து அடுத்தடுத்து வர்ற மாதிரி வச்சு தைக்கும் பொழுது நம்ம பட்டி பீஸையும் மாற்றி தைக்க மாட்டோம். குறைஞ்சது ஒரு 3 கிளாத்தாவது பட்டி பீஸில் இருக்க மாதிரி வச்சு தைக்கும்போது அந்த பெல்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். ரெண்டு பட்டி பீஸையுமே தைச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கொஞ்சம் சைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து திருப்பி ஒரு அமுக்கு தையல் மாதிரி மேலே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டி பீஸை நம்ம ஒன் சைடாக வர்ற மாதிரி மடிச்சு விட்டு திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுட்டு சுற்றிக்கு 2 பீஸ்லையுமே தையல் போட்டு எடுத்துக்கிறலாம்.
இப்போ பட்டி பீஸ் ரெண்டுலேயுமே நான் ஃபுல்லாக தையல் போட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இப்போ அந்த பட்டி பீஸை நம்ம அந்த கப் பார்ட் கூட ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து எந்த பார்ட் வருமோ அந்த பார்ட்டை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது முன்னாடி ஒரு 1/4 இன்ச் வர்ற மாதிரி விட்டுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாகவும் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக வரும். இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த கப்பு பகுதியும் பெல்ட் பகுதியும் நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 தையல் வர்ற மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா முன்னாடி லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை மட்டும் லைட்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 பீஸ்லையுமே நான் பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் தைச்சதுக்கப்புறமா 2 ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி கட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். இப்போ எனக்கு 2 பார்ட்டுமே ஒரே மாதிரி இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு 2மே ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 3 இன்ச்சுக்கு கொக்கிப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல கொக்கி கட்டுற பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் நான் அந்த கிளாத்தை 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் வர்ற மாதிரி முதல்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதை அப்படியே மடிச்சுட்டு அது மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா கீழே எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை உள்நோக்கி மடித்து விட்டு அதை ஒரு மடிப்பாக மடிச்சுட்டு கொக்கி வைக்கிற பட்டியை அந்த ஓரத்துலேயே தையல் வர மாதிரி போட்டுட்டு கீழே அந்த ஓப்பனில் இருக்க பகுதியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறேன். மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை. அதுக்கப்புறமா இப்போ வளையம் வைக்கிற பட்டி தைக்க போகிறோம். அதுக்கு துணியோட உள்பக்கமாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதில் ரைட் சைடு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். அமுக்கு தையல் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மடிச்சுட்டு இதை அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி, அதாவது கிளாத் வந்து 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு வெளிப்புறமாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு திருப்பி 2ஆவதாக கிரிப்னஸ்க்காக திருப்பி 2ஆவதாக ஒரு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டதுக்கப்புறமா 2 பீஸையும் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இல்லைன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிவிட்டு பேக் பீஸை வச்சு இப்போ நான் ஜாயின் பண்ணிடுறேன். எல்லாத்துலேயுமே கரெக்டாக தையலுக்காக எவ்வளோ விட்டோமோ அந்த அளவே பிடிச்சிக்கிறேன். இப்போ ஷோல்டருக்கு நான் 1/2 இன்ச் விட்டேன். 1/2 இன்ச்சுலேயே கரெக்டாக 2 தையல் போட்டு ஷோல்டர் லைனை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்பொழுது நாச்சில் இருக்கிற பக்கம் வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் வரணும். இப்போ சென்டர் எடுத்துகிட்டு ஸ்லீவோட சென்டர் பக்கம் எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்லேயே தையல் போட்டுக்கிட்டு வரேன். பேக் சைடு ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி ஃப்ரண்ட் போர்ஷனையும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரியே தையல் போட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ எந்த பீஸையுமே இழுக்கக்கூடாது. கரெக்டாக எடுத்து மட்டும் வச்சுட்டு அந்த டாட் வந்து ஆம்ஹோல் நோக்கி வர்ற மாதிரி, அந்த ஆம்ஹோல் டாட்டை ஆம்ஹோலை நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு நான் ஃபுல்லாக இப்போ தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பி அது மேலேயே வர மாதிரி இன்னொரு தையல் அது மேலேயே நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கத்தில் இருக்கிற ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பக்கத்தில் இருக்க ஸ்லீவையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கழுத்துக்கு இப்போ கிராஸ் பீஸ் வச்சு அடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே கிராஸ் பீஸு ஒரு 1 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கிராஸ் பீஸை ஃபுல்லாக முதல்ல ஒன்றா நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கிராஸ் பீஸெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் வர்ற மாதிரி ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக அந்த கிராஸ் பீஸை வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும் பொழுது ஷோல்டர்கிட்ட வரும் பொழுது அந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக பேக் பீஸை நோக்கி அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பீஸை வச்சு நான் தச்சுக்கிட்டே வர்றேன். நெக்லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே கரெக்டாக அந்த எக்ஸஸ் இருக்க போர்ஷனை உள்நோக்கி மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே வர மாதிரி ஃபுல்லாக ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கிறணும். அமுக்கு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை கரெக்டாக நம்ம எவ்வளோ 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சில் தையல் போட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு உள்நோக்கி மடிச்சுட்டு மறுபடியும் அந்த அமுக்கு தையல் போட்டதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வரேன். ஒரு தடவையும் தைக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் மிஷினை ஸ்டாப் பண்ணி கரெக்டாக துணியை எடுத்துவிட்டு கையில் ஒரு தடவை அப்படி தேய்ச்சிட்டு தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். நெக்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துறேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணும் பொழுது மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிடாத மாதிரி கரெக்டாக அந்த துணியை லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே திருப்பி அந்த 1/4 இன்ச்லேயே மடித்து வச்சு உள்ளே தைக்கும் பொழுது ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதுலேயே நம்ம கழுத்தில் 2 தையல் போடும் பொழுது வெளியில் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாகவும் அழகாகவும் தெரியும். கரெக்டாக மடித்து விட்டு அந்த ஓரத்துலேயே வர்ற மாதிரி நான் நெக் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்லைனில் அந்த ஓரத்தில் வர்ற மாதிரி இன்னொரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். அப்போது வெளியில் நம்மளுக்கு 2 தையலாக தெரியும். நெக்லைன் ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சைடில் தையல் போட்டு ஃபுல்லாக ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம தைச்ச ப்ளவுஸோட பேக் சைடை எடுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அந்த தையல் எங்கன போட்டிருக்கோமோ அந்த இடத்த நான் முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடும் ப்ளவுஸில் 2 பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் கொக்கிப்பட்டி எங்கே இருக்கோ அந்த கொக்கிப்பட்டியிலேருந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற இடத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐப்பட்டி பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடும் மார்க் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொக்கிப்பட்டி ஐப்பட்டி பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த டாட்ஸை மட்டும் கரெக்டாக ஒன்றா வச்சு பிடிச்சிட்டு தையல் போட்டு இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். தையல் நேராக போடும் பொழுது கரெக்டாக ஆம் ஹோல் கரெக்டாக ஒன்றா வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆம் ஹோல் கிட்ட வரலும் வந்து தையலை நிப்பாட்டிட்டு
ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்லீவோட ரவுண்டை வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வரையிலும் கரெக்டாக தையல் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எப்பயும் நீங்கள் ப்ளவுஸில் எத்தனை தையல் போடுவீங்களோ 3 தையலாக இருந்தாலும் சரி 4 தையலாக இருந்தாலும் சரி எத்தனை தையல் போடுவீங்களோ அத்தனை தையல் போட்டு கரெக்டாக ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டில் எப்போயுமே ஒரு தையல் போட்டு சைடில் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் லைட்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கரெக்டாக ஆம் ஹோல் பக்கத்தில் வச்சுட்டு கரெக்டாக நம்ம செக் பண்ணி தையல் போடும் பொழுது ஆம் ஹோல் பக்கமும் நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ப்ளஸ் மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது நம்மளுக்கு ப்ளவுஸில் 100% மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறவங்க ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.